கிழக்கில் காட்டு ஜானை அட்டகாசம், ஒருவர் உயிரிழப்பு, தொடரும் பதட்டம். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முனைக்காடு கிராமத்திற்குள் இன்று அதிகாலை உட்புகுந்த காட்டு ஜானை கொண்டு மக்கள் குடியிருப்பு பிரதேசத்துக்குள் நுழைந்து அட்டகாசம் செய்துள்ளது. கிராமத்திற்குள் புகுந்த ஜானை வீட்டில் தங்களது கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டிருந்த பெண்களை தாக்கியுள்ளது. இதன்போது 75 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 பெண்கள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவிலிருந்து இலங்கைக்குள் ஊடுருவும் அசுத்த காற்று, மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. இமயமலை அடிவாரத்தில் இருந்து பனிக்குளிரலை சேர்த்து வட இந்தியாவில் காணப்படும் சுவாசத்துக்கு அல்லாத மாசுக்களையும் அள்ளிக்கொண்டு காற்று ஒன்று வருவதாக புவியியல் துறை சார்ந்த நிபுணர்கள் அறிவித்துள்ளனர். அடுத்து வரும் சில நாட்களுக்கு இந்த நிலைமையானது வடக்கு கிழக்கு உள்ளிடங்களாக நாட்டின் பல பாகங்களிலும் தொடரக்கூடும் என்பதால் சுவாசம் தொடர்பான பிரச்சினைகள் உள்ளவர்கள் வெளியே நடமாடும் போது முகக்கவசம் அணிவது பாதுகாப்பானதாக அமையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கச்சதீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா இன்று மாலை ஆரம்பம். திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக குறிகட்டுமான இறங்கு துறையில் குவிந்த மக்கள். கச்சதீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக குறிகட்டுமான் சென்றவர்கள் காலை 10:30 மணி முதல் போதிய படகுகள் இல்லாது பல மணி நேரம் வெயிலில் காத்திருந்ததாக தெரிவித்துள்ளனர். கச்சதீவு புனித அந்தோணியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா இன்றும் நாளையும் இலங்கை இந்திய பக்தர்களின் பங்கேற்புடன் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் கடத்தல்காரரும் பல கொலை சம்பவங்களுடன் தொடர்புடையவருமான பொடிலேசி என்ற ஜனித் மதுசங்கவை 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அவர் இன்று பத்தேகம நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கைது செய்யப்பட்ட பொடிலேசி என்ற ஜனித் மதுசங்க இன்று அதிகாலை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளுக்காக காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடைச்சட்டம் மற்றும் வரவுள்ள பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவு ஆகியவற்றை நிறுத்துமாறு யாழ் பல்கலைக்கழகம் ஒன்றில் இன்று தபால் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பெயர் கனகசூரியன் கவிதரன், கலைப்பிட மாணவ ஒன்றிய ஊடக பேச்சாளர். இன்றைய தினம் நாங்கள் பொதுமக்களாக, அதாவது வடக்கு கிழக்கு பொதுமக்களாக பல்கலைக்கழக மாணவர்கள் இதுக்கு வலுச்சேர்க்கின்ற வகையிலே இந்த PTA பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மற்றும் PST என்கின்ற இந்த சட்ட வரைவுக்கு எதிராக நாங்கள் இன்றைய தினம் இந்த கையெழுத்து போராட்டத்திலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இந்த கையெழுத்து போராட்டம் என்பது நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு இந்த மக்களுடைய இந்த மக்கள் இந்த சட்டம் தொடர்பாக என்ன புரிதலில் இருக்கிறார்கள் என்பதனை வெளிப்படுத்தும் முகமாகவே நாங்கள் இந்த விடயங்களை மேற்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த PTA என்கின்ற இந்த சட்டமானது ஒரு ஆபத்தான ஒரு சட்டமாக காணப்படுகின்றது. இன்று இந்த PTA என்கின்ற பயங்கரவாத தடுப்புச் சட்டமானது 1979ஆம் ஆண்டு 48ஆம் எண் இலக்க அடிப்படையில் தற்காலிகமாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சட்டமாகவே காணப்பட்டிருந்தது.
ஆனால் இந்த சட்டம் 1982ஆம் ஆண்டு நிரந்தரமான ஒரு சட்டமாக அமுல்படுத்தப்பட்டு இந்த சட்டத்துக்கு கீழே பல்வேறுபட்டவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நியாயமற்ற முறையிலே பல்வேறுபட்ட சட்டத்தரணிகளாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, மாணவர் இயக்கங்களாக இருந்தாலும் சரி, பல்வேறுபட்டவர்கள் வந்து தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நியாயமற்ற முறையிலே எவ்விதமான விசாரணைகளுமின்றி இந்த கைது செய்யப்பட்டு சிறையிலே வாரியிருந்தார்கள். ஆனால் அவர்களில் எவ்விதமான குற்றமும் இல்லை என்று சொல்லி அவர்களை விடுதலை செய்யப்பட்ட பிற்பாடும் ஆனால் அவர்களுக்கான எவ்விதமான ஒரு நியாயமோ இல்லது அவர்களுக்கான ஒரு விடயமோ இந்த அரசு வந்து செய்யவில்லை. வடக்கின் பெரும் நீர்ப்பாசனமான இரணிமடு நீர்ப்பாசனத்தின் கீழ் இருக்கும் 28 கமக்காரர் அமைப்புகளின் மீது அர்ச்சனா எம்பி கூறும் குற்றச்சாட்டுகளில் உண்மைகள் இல்லை. குறித்த எம்பி உண்மைகளை ஆராயது அரசியல் கதிரை மீது கொண்ட ஆசை காரணமாக ஒரு தலைபட்சமாக கருத்து கூறுவதை கைவிட வேண்டும். இவ்வாறு இரணிமடு கமக்கார அமைப்பு தெரிவித்துள்ளது. இரணிமடு கமக்கார அமைப்புகளின் நிர்வாகம் பெருநிதி மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் பதிவு செய்யப்படாத அமைப்பு என்றும் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அர்ச்சனா என்பி முன்வைத்துள்ளதாக யாழ் ஊடகமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கமக்கார அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களாலே முதலாவதாக விடுக்கப்பட்ட வினா வந்து இரணிமடுகுள கமக்கார அமைப்புகளின் சம்மேளனம் பதிவு செய்யப்படவில்லை, பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பை கடந்த 2 கூட்டங்களுக்கு அழைத்திருந்தீர்கள், இப்பொழுது இன்று அழைக்கவில்லை, எனவே ஏன் அப்படி ஒரு பதிவற்ற அமைப்பு என்கின்ற தொனியிலே உச்சரித்திருந்தார்கள். இதை நாங்கள் உண்மையிலேயே 2016ஆம் ஆண்டு நாங்கள் அந்த அமைப்பை சட்டபூர்வமாக பதிவு செய்திருந்தோம். அதே திணைக்களத்தில் அந்த திணைக்களத்தினுடைய பதிவு பல்வேறுபட்ட உயர்நிலை திணைக்களங்களுக்கு, கொழும்பு திணைக்களங்கள் வரைக்கும் அதனுடைய பதிவினுடைய விடயங்களை அந்த அப்போதிருந்த ஆணையாளர் மாவட்ட ஆணையாளர் தகவலை அனுப்பியிருந்தார். அதன் பிரகாரம் நாங்கள் ஒரு உப சட்ட விதியையும் நாங்கள் அந்த பதிவின் போது சமர்ப்பிச்சிருந்து அதுவும் அங்கீகாரம் பெற்று அவர்களால் ஒப்பமிடப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டு அங்கீகாரம் பெற்ற ஒரு சட்ட விதியாக நாங்கள் இதனை வைத்திருந்துதான் எங்களுடைய சம்மேளனத்துடைய நிர்வாக செயல்பாட்டை நாங்கள் செயல்படுத்தி வருகின்றோம். 2016ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட அமைப்பை 2022ஆம் ஆண்டு எங்கள் அமைப்பினுடைய பதிவிலே பேரில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் இப்போது இருக்கின்ற பிரதி ஆணையாளர் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அந்த விடயத்தில் நாங்கள் 2 பொதுக்கூட்டங்களை எங்களுடைய சம்மேளன பொதுக்கூட்டங்களை கூடி அதிலே சில திருத்தங்களை செய்த பொழுது அப்பொழுதும் அவர் உடன்படவில்லை. தற்போது ஒரு புதிய பேரொன்றுக்கு நாங்கள் உடன்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம். எனவே எங்களுடைய பதிவில் ஒரு சிறிய மாற்றம், பேரில் ஒரு மாற்றம் ஒன்று நாங்கள் உடன்பட்டு அந்த திணைக்களத்தோடு நாங்கள் உடன்பட்டு அந்த பேர் மாற்றத்துக்கு வந்திருக்கின்றோம் என்பதை இந்த இடத்திலே எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதேபோல் எங்களுடைய கணக்கறிக்கை சம்பந்தமான ஒரு விடயத்தை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். நாங்கள் 3 கோடி ரூபாய் வரையான நிதியை நாங்கள் அறவீடு செய்தது போல 2 கோடியே 57 லட்சம் என்கின்ற வகையிலே ஒரு கணக்கை கோப்பாய் என்கின்ற ஒரு பாராளுமன்றத்தின் ஒரு உயர்குழுவில் அது சம்பந்தமான விசாரணை நடப்பது போன்ற செய்தியை அவர் வெளியிட்டிருந்தார். உண்மையிலே நாங்கள் சட்டபூர்வமாக நாங்கள் எங்களுடைய கணக்காய்வை முறைப்படி பதிவு செய்யப்பட்ட ஒரு சட்ட நிறுவனத்திடம், கணக்காய்வு நிறுவனத்திடம் நாங்கள் எங்களுடைய கணக்குகளை ஆய்வு செய்து இதை எங்களுடைய மாவட்டத்தினுடைய ஆணையாளர்களுக்கு அதிகாரிக்கு அனுப்பி